ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விஷ்ணுபுரம் அப்படிங்கிற அழகான ஒரு கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம். வழி முழுக்க பச்சை பசேல்னு வயல்வெளிகள், நம்மளோட இடது கை பக்கம் அரசலாறு அப்படின்னு இயற்கை அழகை ரசிச்சுட்டே நம்ம விஷ்ணுபுரம் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம். அரசலாத்துக்கு தென்கரையில் விஷ்ணுபுரமும் வடகரையில் திருவிழிமிழலை அப்படிங்கிற கிராமமும் இருக்குது. ஊருக்குள்ளே நுழையும் போதே நம்ம கண்ணில் முதல்ல படுறது இந்த ஜார்ஜ் ஹை ஸ்கூல் தான். இப்போ தான் காலையில் ஸ்கூல் திறந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம முதல்ல அக்ரஹாரத்துக்கு போயிட்டு திரும்பி வரப்போது ஸ்கூலுக்குள்ளே போகலாம். இங்கே அக்ரஹாரத்துக்குள்ளே நுழையும் போதே முதல்ல நம்ம தரிசனம் பண்ணுறது அபிஷ்ட வரதராஜ பெருமாள் கோவில். பகவான் மகாவிஷ்ணு இந்த ஊருக்கு வந்து தங்கி பக்கத்து ஊரான திருவிழிமிழையில் இருக்கிற சிவபெருமானை வேண்டி பூஜை செஞ்சதுனால இந்த ஊருக்கு விஷ்ணுபுரம் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு புராணங்கள் சொல்கிறது. அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் உறவினர் ஒருத்தரை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது இதோ இந்த வீடு தான். ஆடிட்டர் பத்மநாபன் அப்படிங்கிறவரோட வீடு. பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்தவர். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் செட்டில் ஆகணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கு. ரொம்ப அழகான வீடு. நீங்களும் என்னோட வந்து வீட்டை பாருங்கோ. கார்லேருந்து இறங்கி வீட்டோட என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே அத்தனை ஒரு அழகாக இருந்தது. சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கோமான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதே அவாத்து மாமி வந்து வாங்கோ இதுதான் ஆடிட்டர் வீடு அப்படின்னு உள்ளே அழிச்சிட்டு போனால் அத்தனை அழகான வீடு. உள்ளே நுழைஞ்ச உடனே வாங்கோன்னு அவள் அன்பாக உபச்சாரம் பண்ணினது எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. வீட்டோட பழமை கொஞ்சம் கூட மாறாமல் அதே சமயம் அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக ரெனோவேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதோட பெருமையெல்லாம் ஆடிட்டரோட ஒய்ஃப் திருமதி புவனாவை தான் சேரும். எப்பவும் போல் நான் என்னோடய வழக்கப்படி வீட்டை சுற்றி பார்க்க கிளம்பிட்டேன். இவங்க வீட்டில் வருஷம் வைக்கிற நவராத்திரி கொலு இந்த கும்பகோணம் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தம். எங்கேருந்தலாமோ கொலு பார்க்குறதுக்குன்னு இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்க எல்லாரும் சொன்னது என்னென்னா, அவங்க வீட்டு கடைசி கொல்லை வரைக்கும் அத்தனை அழகாக இருக்கும், கட்டாயம் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னது தான். அதனால் முதல்ல நான் கொல்லையை பார்க்குறதுக்கு போனேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் கடைசி கொல்லை வரைக்கும் அத்தனை அழகாக இருந்தது. அந்த பூக்கொல்லையில் இல்லாத பூச்செடியே கிடையாது அப்படிங்கலாம் அவ்வளவு பூச்செடி வச்சுருந்தாங்க. எல்லா கலர் செம்பருத்தி, எல்லா கலர் விருட்சி அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகான பூக்கொல்லை அது. இப்போ நம்ம திரும்பி போகும்போது பாருங்கள், அவங்களோட கொல்லையில் எல்லா இடத்துலையும் எத்தனை அழகாக பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆடிட்டர் ஒய்ஃப் புவனாவே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால ஒவ்வொரு இடத்தையும் அத்தனை அழகுணர்ச்சியோடு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எங்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து இவங்க கொலுபொம்மையை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், துளசி மாடம், ஒவ்வொரு தொட்டி எல்லாமே அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஏதோ வேஸ்ட் செக்ரிகேஷன் பாருங்கள் எவ்வளவு அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கொல்லை ஃபுல்லாக பார்த்துட்டோம் அப்படின்னு உள்ளே வரும்போது தான் அங்கே வேலை செஞ்சுட்டுருக்கிற அம்மா கேட்டாங்க, கடைசி கொல்லை கதவை திறந்து பார்த்தீங்களா, அங்கே அரசலாறு இருக்குது, பெரிய கோஷாலை இருக்குது, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால நான் திரும்ப கொல்லை பக்கம் போய் ஏதோ இந்த கதவை திறந்துட்டு இப்போ வெளியில் போக போகிறேன். கதவை திறந்து பார்த்தா அத்தனை ஒரு அழகு, நிசப்தம், ஒரு காக்கா ஆள் கிடையாது. கல்லை விட்டு எறிகிற தூரத்தில் அரசலாறு, அதில் அமைதியாக ஓடின்ட்டுருக்கிற தண்ணி, ஒரு அழகான ஒரு பாலம். இதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த காலத்து பாரதி ராஜா படம் பார்க்குற மாதிரியும் ஏதோ இளையராஜாவோட பாட்டு ஒன்று பேக்ரவுண்டில் ஓடின்ட்டுருக்கா மாதிரியும் ஒரு உணர்வு. அப்படி என்ஜாய் பண்ண இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணித்து. இத்தனை அழகான சூழலை விட்டுட்டு எங்கேயோ ஒரு கூட்ட நெரிசலில் காங்க்ரீட் ஜங்கிளுக்கு நடுப்புற வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படிங்கிற தாபம் வந்தது உண்மைதான். இதோ இப்போ நம்ம போகிறது இவர் ஆடிட்டரோட கோஷாலை. நிறைய மாடுகள். இதில் ஒரு ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒவ்வொரு மாடும் அதுக்கு பக்கத்தில் கண்ணுக்குட்டியோடு இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கோஷாலையை பார்த்துக்கிறதுக்கு 4-5 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாடுகள்லேருந்து கிடைக்கிற பாலை சொந்த உபயோகத்துக்கு எடுத்துனது போக மீதியை அந்த ஊர் கோவில்களுக்கும் இவர் கொடுக்குறார். இமேஜின் பண்ணி பாருங்கள், பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த வசதி சௌரியத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரில் வந்து செட்டில் ஆகணுன்னா எவ்வளோ பெரிய மனசு இருந்திருக்கணும். இதுதான் நெல்லி மரம். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஐதீகம். இந்த சின்ன வயசில் அவர் ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபும் இதுக்கு ஒத்துண்டு இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகி தன்னோட 3 குழந்தைகளை இங்கேயே படிக்க வச்சு கோஷாலை வச்சு இப்படியெல்லாம் வந்து ஒரு வில்லேஜில் வந்து பராமரிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? என்னோட எல்லா வீடியோலையும் யாராவது 1-2 பேராவது சொல்லுவாங்க, கிராமத்து வீடுகளை பராமரிக்கிறது கஷ்டம், மெயின்டெனன்ஸ் எக்கச்சக்கமாக ஆகும் அப்படின்னு. ஆனால் என்னோட ஒரே ஒரு இது என்னென்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சிட்டியில் மெயின்டெனன்ஸ்க்கு செலவழிக்கிறதுல பாதியை இங்கே செலவழிச்சா போகிறோம், ரொம்ப அழகாக வீட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஏதோ முழுசாக ஒரு சுற்றிட்டு இப்போ நம்ம வீட்டோட முன்பக்கத்துக்கே வந்துட்டோம்.
இப்போ போய் திருமதி புவனாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பணும். புவனா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த வீட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்குலையும் அவங்களோட கைவண்ணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டடி டைம்னு நினைக்கிறேன். 3 குழந்தைகளும் சமத்தா உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணுக்கு புவனா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எல்லாரும் கவனமாக கட்டாயம் கேளுங்க. லாலயே பஞ்சவர்ஷாணி தசவர்ஷாணி தாரயேத் பிராப்தேது ஷோடசே வர்ஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத் சுபாஷ்தானி. அது வந்து லாலயேத் பஞ்சவர்ஷானின்னு ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் சைல்ட்ஹுட் குழந்தைன்னு வந்து கொஞ்சம் நம்ம வந்து வளர்க்கணும். தசவர்ஷாணி ஃப்ரம் 5 years to 15 years. தசவர்ஷானின்னு 10 years, but that 10 years has to be counted from 5 years. So 5 plus 10 வந்து 15 years வரைக்கும் தாடையே அடிச்சு கண்டிச்சு தான் வளர்க்கணும் குழந்தைகள். அந்த அப்போதான் அந்த பயம் இருக்கும், அவளுக்கு அந்த டிசிப்ளினுங்கிறது வரும். பிராப்தேது ஷோடசே வர்ஷே, அட் தி மொமெண்ட் தே ரீச் 16 years, புத்திரம் மித்ரவதாச்சரேத்ங்கிறா. சன் ஆர் அ டாட்டர் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் லைக் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ 16 வயசு 15 வயசு வரைக்கும் அடித்து குழந்தையில கண்டிச்சு வளர்க்கணும். 16வது வயசு வந்ததோ இல்லையோ குழந்தையில ஃப்ரெண்டு மாதிரி நடத்துது. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு 16 வயசுலேருந்து நம்ம பிடிச்சின்னா அது சரியாக. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் இருக்கணும். நல்ல பேரண்டிங் பற்றி நம்ம சாஸ்திரங்கள் எத்தனை அழகாக சொல்கிறது பற்றியலா. ஏதோ ஆடிட்டர் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு, அதனால் நான் இப்போ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கிச்சனை காமிக்கிறேன். எவ்வளவு அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கோ. சமையலறையில் ஒரு பூஜை அறை, ஹாலில் ஒரு பூஜை அறை மாதிரி. அங்கே வந்து ராதாகிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்குது. பெரிய பொண்ணுக்கு நாளைக்கு பகவத்கீதை சாண்டிங் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் நடந்துட்டுருக்கு. काश्यश्च परमेश्वासः शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः. என்ன பிரமிப்பாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கும் அப்படி தான் இருந்தது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர்லேருந்து பணி நிமித்தமாக இந்த ஊருக்கு வந்தவர் இவர். இவருக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால திருமதி புவனா பண்ணுற ஓவியங்களில் இவர் வந்து எம்பாசிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ராமாயணத்திலிருந்து சில காட்சிகள். அடுத்த வருஷம் கொலுவுக்காக இப்போலேருந்து தயாராகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தாடகை வதம், ராமலக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோட போகிறது, இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் புவனா அற்புதமாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இவர் எம்பாசிங் பண்ணுறார். இப்படி ஒவ்வொரு அழகான விஷயத்தையும் பார்த்து ரசித்து அனுபவித்து நான் புவனாவோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். அவங்கக்கிட்டக்க அடுத்த வருஷம் கொலுவுக்கு நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஆடிட்டருக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரம் ஆகிட்டதுனால அவங்க 2 பேரோடையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் 2 பேரும் பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டோம். அங்கேருந்து கிளம்பினோம். அவர் தன்னோட குழந்தைகளோட தினமும் இப்போவும் மார்கழி மாதம் வெடிகார்த்தால் பஜனை பண்ணி நம்மளோட கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கார். அவரோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் அவங்கவுங்க கிராமத்தில் இருக்கிற கோவில்களை பராமரிக்கிறதுக்கு முன் வரணும். இந்த கோவில்களில் பூஜை பண்ணுற குருக்கள் பட்டாச்சாரி இவாளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளால் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவணும் அப்படிங்கிறது தான். இந்த அக்ரஹாரத்தோட அழகாக பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீடும் எத்தனை அழகாக இருக்கு இல்லையா? எனக்கு பார்த்து பார்த்து ரசித்து ஆகவே இல்லை. இந்த ஊர்லேருந்து நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்கன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த ஊர் வந்து நம்மளோட ஐஐடி டைரக்டர் திரு காமக்கோடி அவர்களோட பிறந்த ஊர். அவரோட அப்பா திரு வீழிநாதன் அவர்களும் சான்ஸ்கிரிட் காலேஜில் மகா பெரியவாளுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நிறையா பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். இந்த வீடு சேஷுவாம் அப்படின்னு சொல்கிறது சேஷப்பையர் அப்படிங்கிறவரோட வீடு. இவர் தான் இந்த ஊரோட பிரபலமான ஸ்கூலான ஜார்ஜி ஸ்கூலில் ரொம்ப வருடங்கள் வரைக்கும் பராமரிச்சுட்டு வந்தார். இவர் எங்களோட உறவினர் திரு ராமன் அவர்கள். ஆனைக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற பெரிய விவசாயி. இதோ இந்த வீட்டில் தான் வேத பாராயணம் நடந்துட்டுருக்கு. இதுவும் எங்களோட உறவினர் வீடுங்கிறதுனால உள்ளே வந்து கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் ஒரு அற்புதமான விருந்தை சாப்பிட்டுட்டோ எங்களோட உறவுகளோட பேசி உரையாடி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பினோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தோட எல்லா தெருக்களையும் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கார்லேயே ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். பெரிய சங்கீத வித்வான் PS நாராயணசுவாமி, அவரும் அவரோட குழந்தை பருவத்தில் இந்த ஊரில் வளர்ந்தவர் தான். அவங்க அப்பா மணி டாக்டர்னு இந்த ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த ஊரில் கைலாசநாதர், தர்மபுரீஸ்வரர்னு 2 சிவன் கோவில்களும் உண்டு. இங்கே பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பஜனை மடம் ஒன்றும் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு.
ஏதோ ஜார்ஜே ஸ்கூலுக்கு வந்துட்டோம். 1914 வருஷம் இந்த கிராமத்தை சேர்ந்த ஓரிரு தர்மவான்கள் தங்களோட நிலத்தை கொடுத்து இந்த கிராமத்துக்குன்னு தனியாக ஸ்கூல் வேணும் அப்படின்னு இந்த ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இருந்த ஆங்கில அரசும் இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால அப்போது இந்தியாவை விசிட் பண்ணின 2ஆம் ஜார்ஜ் மன்னரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஸ்கூலுக்கு ஜார்ஜ் ஹை ஸ்கூல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்ரீனிவாசையர் அப்படிங்கிறவரோட சிலை. இவர் தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். தன்னோட நிலத்தை கொடுத்து இந்த ஸ்கூலை ஆரம்பித்தார். இவரோட மகன் சேஷப்பையர் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த ஸ்கூலை பராமரிச்சுட்டு வந்தார். நம்ம ஐஐடி டைரக்டர் காமக்குடி அவர்களோட கொள்ளு தாத்தா தான் இந்த ஸ்ரீனிவாஸ் ஐயர். 1960 இந்த ஸ்கூலில் படித்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற மாணவர் எஸ்எஸ்எல்சி தேர்வில் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவராக வந்தாராம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்கூலில் இப்போது சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாத்துலேருந்தும் நிறைய குழந்தைகள் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இப்போ உலகமேக்கும் பெரிய பெரிய கம்பெனியில் நல்ல பதவியை வகிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து அலுமினி அசோசியேஷன் ஆரம்பித்து இந்த ஸ்கூலுக்கு வேணுங்கிற தேவைகளை அவ்வப்போது பூர்த்தி செஞ்சுன்னு வராங்க. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் அமோகமாக நடந்துட்டு வருது. குழந்தைகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிற பசங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு மாரல் எஜுகேஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு பேசிட்டு அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பினோம். இப்போ நம்ம இங்கேருந்து நேராக கும்பகோணம் போகிற வழியில் இருக்கிற கூந்தலூர் அப்படிங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்துக்கு போக போகிறோம். 18 வாத்திம கிராமங்களின் தலை கிராமமான இந்த கூந்தலூர் கிராமத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.